வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், இது வாடாமல்லி, ஒரு வாஸ்து பூச்செடி. பாருங்கள், தோட்டத்தில் அங்கனே வச்சோம்னா அழகாகவும் இருக்கும், வாஸ்து பூச்செடியாகவும் இருக்கும். மற்ற செடிகளுக்கு கம்பானியன் பிளான்ட்டாகவும் இருக்கும், பூச்சிகள் வராமல் தடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்ப்போன்னா, காட்டுக்கீரை பறிப்போம். பாருங்கள், மண் கலவை போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு நாற்று போட்டு வச்சுருக்கேன். அந்த நாற்றுகளை பிடுங்கி நடுறதுக்காக இந்த பைகளெல்லாம் க்ரோ பேக்லாம் மண் கலவை போட்டு வச்சேன். பாருங்கள், அதில் குப்பை உரம் போட்டோம். மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி போட்டிருந்தோம். அதில் கிடந்த விதைகள் முளைச்சி பாருங்கள், காட்டுக்கீரை பாருங்கள் எப்படி அழகாக முளைச்சி கிடக்கு. பை நிறைய பாருங்கள், விதைச்சா கூட இவ்வளோ முளைக்காது. பாருங்கள், பை நிறைய முளைச்சிருக்கு. இதில் எல்லா கீரையும் இருக்குது. பாருங்கள், இது குப்பைக்கீரை, இது சாரணக்கீரை. பாருங்கள், சாரணக்கீரை, இது பருப்பு கீரை, இது புண்ணாக்கு கீரை, மூக்கிரட்டை கீரை அப்படின்னு எல்லா கீரைகளும். இந்த பாருங்கள், பண்ணைக்கீரை, அப்படி எல்லா கீரைகளும் இதில் முளைச்சி கிடக்கு. இந்த காட்டுக்கீரைகளை பறிப்போம். பாருங்கள், இது பருப்பு கீரை, நல்லா சத்தானது. துருக்கிலாம் இதை பர்கரில் கூட வச்சு கொடுக்காங்க. இது பருப்பு கீரை. இது பாருங்கள், குப்பைக்கீரை நல்லா சத்தானது. இது தண்டுக்கீரை. பாருங்கள், இது மூக்கிரட்டை கீரை. பாருங்கள், நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது நிறையா சத்துக்கள் நிறைஞ்சது. இது சாரணக்கீரை. இதுவும் அப்படி தான், நிறையா நோய்களை குணமாக்கும். அங்கனங்கன முளைச்சி கிடக்கும், பார்க்க லேசாக இருக்கும், ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சாரணக்கீரை. இப்படி இந்த எல்லா கீரைகளையும் நம்ம பிடுங்கி கடைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா மலச்சிக்கலை போக்கும். பாருங்கள், இவ்வளோ கீரை நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நிறையா பாருங்கள், ஒரு 2 பையில் தான் பிடுங்கினேன். இன்றைக்கி தேவையான கீரை கிடச்சிருச்சு. பாருங்கள், இது சிறுகீரை. இப்படி நிறையா கீரை சும்மா தானாக முளைச்சி நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு இலவச பரிசு தான் நமக்கு இந்த ஆடிப்பட்டத்தில். இப்படி இந்த மண்கலவை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10-20 நாள் ஆச்சு. இந்த கீரையெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இப்போ இதை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டு செடிகளை நடலாம். பாருங்கள், இப்படி கீரைகளை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.